உங்களின் ஆதரவினால் இன்று 1000 சப்ஸ்கிரைபர் நாங்கள் அடைந்து விட்டோம் என்பதை உங்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் வந்து சொல்கிறோம், அதாவது எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து எவ்வளோ ஒரு கண்ணியத்தோட ஒரு இது அவர் வந்து எல்லா கருத்துக்களை வந்து முன்னெடுத்து வைக்கிறார். தண்ணீரை பற்றி சொல்றீங்கல்ல, சென்னை சில்ட்ரியா நீங்களும் வாழ்றீங்க, நானும் வாழ்றேன். இப்போ சாதத்தை சமைச்சு வச்சுட்டு தண்ணியை ஊத்தி வைங்க, காலைல மஞ்சள் அரைக்கும் கெட்டு போயிடும். இதே கிராமத்தில் நீங்க சாதத்தை சமைச்சு வச்சுட்டு அந்த சாதத்துல தண்ணியை ஊத்தி வச்சுட்டு 2 நாட்கள் சென்று சாப்பிடலாம். அதான் இயற்கை தண்ணி. இன்னைக்கு இந்த குடுவை வாட்டர் கேனு மினரல் கேன்ல தண்ணியை ஊத்தி வச்சுட்டு மறுநாள் உங்களால் சாப்பிட முடியுமா? இது பேர் தான் மினரல் வாட்டர். ஆனா அதுல உள்ள சத்துக்கள் எல்லாம் எடுத்துருவாங்க. ஆமா, அதுல என்ன இருக்குது? இதே தண்ணி. இதே என்னோட நான் வந்து எங்க ஊர்ல எங்க கிணத்துல வந்து அப்படியே நம்ம தண்ணி எடுத்து சொல்றேன். ஐயா, தண்ணீர் பத்தி கலைஞர் ஐயா, ஸ்டாலின் ஐயா, உங்களுக்கு தெரியுமா தெரியாது? நீங்க ஊர் சைடு வாங்க, எங்க கிணத்துலயே தண்ணி எடுக்கிறோம், உங்களுக்கும் பழைய சாதம் கொடுக்குறோம், அந்த தண்ணியை ஊத்தி வச்சு சாப்பிடுங்க. காலைல சாதம் கெடாது. நீங்க சாப்பிட்டீங்களே, பழைய சாதம் சாப்பிட்டுருக்கீங்களா? உங்க பையன் சாப்பிட்டு இருக்காரா? சாப்பிட மாட்டாரு. அவர் எப்படி அதை சாப்பிட? அவர் எப்படி சாப்பிட? நாங்க சாப்பிடுறோம். வாங்க, சென்னை சிட்டில இருந்து நாங்களும் வாழ்றோம். நைட்டு தண்ணியை ஊத்தி வச்சா காலைல கெட்டு போயிடுது. அதனால வாங்க, இதே திருவாரூர்ல தண்ணி எடுத்து போர் தண்ணி எடுத்து உங்களுக்கு தர்றோம். அப்பாவும் சாப்பிட சொல்லுங்க, நீங்களும் சாப்பிடுங்க, உங்க பையனும் சாப்பிடணுமே. அதனாலதான் நாங்க சாதம் கெடாது. அதை பத்தி தான் அண்ணன் பேசிட்டு இருக்காரு. ஐயா கொஞ்சம் கவனிங்க ஐயா. அதனாலதான் நாங்க சொல்றோம், நீங்க வந்து மத்ததெல்லாம் இலவசம் கொடுக்கறத விட்டுட்டு நீங்க வந்து தண்ணியை வந்து இலவசமா கொடுக்கறதுக்கு சீமான் தண்ணீர் மாநாடு நடத்துறார், ஆடு மாடுகள் மாநாடு. ஆடு மாடுகள் என்ன பொருளாதாரம், தண்ணீர் என்ன பொருளாதாரம்? எல்லாரும் தண்ணியை கொடுத்தாங்க. எங்க அம்மா ஜெயலலிதா கூட கொடுத்துச்சு. நீங்க குடுப்பீங்களா தண்ணி? குடுப்பீங்களா நீங்க தண்ணி? கொடுக்க மாட்டாங்க. நல்ல தண்ணி குடுப்பீங்க. அது வணிக பொருளை மாத்திட்டாங்க. அவங்க தண்ணி கொடுப்பா சார். அது வந்து டாஸ்மாக் தண்ணி, மாவீரன் தண்ணி கொடுப்பா சார். ஆமா, அதனால மாவீரன் தண்ணி, அதனால நல்ல தண்ணி, தூய தண்ணி. அதனால மக்களை நீங்க தான் புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து அரசியல்வாதிங்க எல்லாத்தையுமே அரசியலா இது பண்ணுவாங்க, வியாபார பொருளா மாத்திடுவாங்க. உங்களோட ஆட்சி காலங்கள் நிறைவடையதோ இல்லையோ, உங்களால் தண்ணி கொடுக்க முடியுமா? முடியாது, அவங்களால முடியாது. அதை வியாபார பொருளாக்கிட்டாங்க. அப்பதான் வந்து அவங்களுக்கு கமிஷன் கலெக்ஷன் எல்லாமே கிடைக்கும். அதனால வந்து செந்தமிழன் சீமான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆனால் தூய தண்ணீர் கிடைக்கும். நீங்க முதலமைச்சர், அடுத்த ஆண்டுகளில் நீங்க முதலமைச்சர், 20 ஆண்டுகளில் நீங்க தான் முதலமைச்சர். உங்களால் தூய தண்ணீர் கொடுக்க முடியாது. இயற்கை வளத்தை காப்பாற்ற மாட்டீங்க. எல்லாத்தையும் வந்து மணல் கல் எல்லாத்தையும் வெட்டி அடுத்த ஊருக்கு வியாபாரம் சாப்பிட்டு போங்க. தண்ணியா நல்லா கொடுங்க சார். ஆமா, அதனால வந்து இன்னைக்கு வந்து காவிரி ஆறு இது வந்து எல்லா ஆறையும் வந்து விரிவுபடுத்தணும், இது பண்ணணும். காவிரி ஆறுனா அவருக்கு என்னன்னு தெரியாது. ஆமா, அதனால வந்து இப்படி என்னன்னு தெரியாது. எத்தனையோ நீர்நிலைகள் வந்து எல்லாமே வந்து தூர் வாராம எல்லாமே அப்படியே இது கிடக்குது. அதெல்லாம் வந்து சீர் சேமிச்சு எல்லாம் பண்ணாலே நம்மளுடைய வந்து ஊர்ல வந்து வெள்ளம் எல்லாம் வராது. எல்லாத்தையும் வந்து தேவையான அந்த நீர் தேவையை வந்து பூரணமா வந்து இது பண்ண முடியும். விவசாயமும் நல்லா செழிக்க முடியும். அதனால மக்களை புரிந்து கொள்ளுங்கள். வருகின்ற சட்டசபை தேர்தலில் சீமான் தண்ணீர்களின் மாநாடு நடத்தினார். அந்த காணொலியில் பாருங்கள். நாங்கள் பேசியதில் எங்களுக்கு குறைகள் தெரிந்திருந்தாலும் நாங்களும் ஒரு புரிதலோடு தான் பேசுறோம். ஆமா, நன்றாக பாருங்கள். இந்த வீடியோ காணொலியை அதை பாருங்க. சீமான் பேசுற பாருங்க. ஸ்டாலின் தண்ணீரை பத்தி 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் பேச சொல்லுங்க, 20 நிமிடம் பேச சொல்லுங்க. நாங்களே கொஞ்சம் தான் தெரிஞ்சிருக்கோம். எங்களால எடப்பாடியாவது யாராவது பேசுவாங்களா? தண்ணின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கயா. இப்ப எல்லா நீர்நிலைகளும் வந்து நம்ம வந்து தூர்வாரி எல்லாத்தையும் அகலப்படுத்தி எல்லாத்தையும் நம்ம இது சீர் சமயம் பண்ணோம்னாலே நம்ம வந்து இங்கேயே கூட இப்போ ஒரு 920 டிஎம்சி வந்து நீலகிரியில இது பெய்யுது. நீலகிரி வழியிலேருந்து அதான் கர்நாடகா வழியா வந்து வந்து நமக்கு வந்து இங்க இது தமிழ்நாட்டுக்கு இது வருது. சரிங்களா? ஆக மொத்தம் அங்கேயே நம்ம வந்து டேம் கட்டிட்டு கூட நம்ம வந்து அந்த இதுவை பாதுகாக்கலாம். கர்நாடகா கூட தண்ணி கொடுக்க வேணாம், நம்மளே வந்து எல்லாத்தையும் இங்க வந்து சீர் சமைச்சுக்கலாம். சரிங்களா? அதனால வந்து இந்த நீர்நிலைகளை சரி பண்ணாலே எல்லா விவசாயமும் செழிக்கும், எல்லா மக்களுக்கும் வந்து தண்ணீர் தேவை பூரணமா கிடைக்கும். அந்த
கடல்ல நம்ம இது அனுப்புறது வேஸ்டா அனுப்புறதை வந்து நம்ம தடுத்து நிறுத்தலாம். எத்தனை ஆண்டுகளா நீ காவேரி தண்ணீர் கர்நாடகா தண்ணீர்னு இதே கேட்டுட்டு இருப்பீங்களா? நீர்நிலை தேக்கணும்னு தெரியாதா? என்னோட டிஎம்சி தண்ணீர் வர்றதே நீங்க மழை பெய்யுற தண்ணியை தேக்கி விட்டாலே போதும். எத்தனை வருஷத்துக்கு நீங்க காவேரிய தண்ணி கேட்பிய, கர்நாடகாவில் தண்ணி கேட்பிய? அவங்களுக்கு தேவைன்னா அணை கட்டிக்கிறாங்க. உனக்கு தேவைன்னா தண்ணியை திறந்து விட்டுற. எங்க மக்கள் பாதிக்கப்படுறாங்க, தஞ்சாவூர்ல உள்ளவங்க பாதிக்கப்படுறாங்க. கர்நாடகா நீ தேவையில்லப்போ நான் தேக்கி வச்சுட்டுனா உன் மக்கள் அழிவாங்க. தேவையற்ற பொருளை எனக்கு அனுப்பிச்சிட்டு என் மக்களை பாதுகாக்காம எங்களுடைய விவசாயங்கள் எழுது. எத்தனை வருஷம் 50 ஆண்டு காலமா இன்னும் காவேரியில தண்ணி வரல. எத்தனை ஆண்டு கர்நாடகா தண்ணி கொடுக்க மாட்டேங்கல. உங்க ஆட்சி தானே இருக்கு, காங்கிரஸ் தானே. நீங்க டிஎம்சியை நாங்க பாதுகாத்தா போதும். அணையில கட்டின காமராஜர் போயிட்டுக்கணுங்க ஐயா. ஆமா, ஆனா உங்களுக்கு அரசியலே இல்ல. அங்க இருந்து தண்ணி கொடுக்க மாட்டான். நீங்களும் வருஷம் தான் பண்றீங்க. தண்ணி வரலையா தண்ணி வரலையா. நான் சொல்றேன், பூவை போடுறீங்க. ஒருத்தர் இடதுபுறத்துல போடுறாரு, ஒருத்தர் வடதுபுறத்துல போடுறாரு. எத்தனை ஆண்டுகளா போடுவீங்க? இப்ப மழை பெய்ய போகுது. இன்னும் 2 நாளுக்கல்ல 5 நாளுக்கா மழை வருங்கிறாங்க. மழை வந்தா தண்ணி வந்துடும். தண்ணி வந்தா போடுவீங்களா? சேமிச்சு வைப்பீங்களா? சேமிக்க தெரியாத ஒரு அரசியல்வாதி எல்லாம் இருந்து பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியுமியா, என் வீட்டுல எப்ப தண்ணி வரும், எப்ப தண்ணி போகும். மழை வர்ற மாதிரி ஒரு சீட்டை போட்டு கூட நிறுத்திக்குவோம் தண்ணியை பாதுகாக்கிறதுக்கு. நீங்க என்னத்தை பாதுகாத்தீங்க? சென்னை தில்லியில் உள்ளவங்க எத்தனை பேர் காத்தீங்க? போன வருடங்கள் கன்னியாகுமரியில் எத்தனை பேர் தண்ணியில்? இங்கே சென்னையில் எனக்கு 6000 ரூபா வந்துச்சு, அங்கே 3000 ரூபா. தண்ணீரை பற்றி தெரியணும்னா ஐயா கூட, ஸ்டாலின் ஐயா, உதயநிதி ஐயா படிக்கலாம் வேண்டாம், கிராமத்து பக்கம் வந்து பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். அப்போ பேசுங்க. 2 வருடங்களுக்கு முன்னால் சொந்தமிழன் சீமான் ஒவ்வொரு இடத்துலையும் ஆய்வு செய்து என்ன பண்ணாரு? ஒரு சீட்டு போட்டு கொடுங்க ஐயா. தார் பாயை போட்டு கட்டி வச்சிருக்கீங்க, மனச்சாட்சி இல்லையா? டாஸ்மாக் பாட்டில வந்து நல்லா பாதுகாக்கிறீங்க, எல்லாத்தையும் பண்றீங்க. ஆனா ஒரு விவசாயோட உழைப்பை நீங்க வந்து எவ்வளவு வந்து உதாசீனப்படுத்தி, எங்க ஆட்சியில இவ்வளவுதான், அதிமுக ஆட்சியில இவ்வளவு பெருசா முளைச்சதுன்னு சொல்லிட்டு பேசுறீங்களே. உங்களுக்கு எல்லாம் வந்து மனசாட்சி இருக்கா? பொதுமக்களை மனசாட்சி இருக்கா? நீங்க வந்து இப்படி பேசலாமா? இருக்கையா, இந்த 2 அரசியல்வாதிகளும் போட்டி போட்டு பொதுமக்களின் சேதத்தை என்ன பண்ண போறீங்க? நெல் உங்க ஆட்சியில இவ்வளவுதான் முளைச்சு, எங்க ஆட்சியில இவ்வளவுதான் முளைச்சு. இதெல்லாம் ஒரு 2 காணொலியும் பாக்குறீங்களா? இதெல்லாம் ஒரு ஐயா நீங்க பாத்தீங்களா? எடப்பாடி ஐயா நீங்க பாத்தீங்களா? என் ஆட்சியில கொஞ்சம் தான் முளைச்சு, உங்க ஆட்சியில நீட்டின்னு முளைச்சிச்சு. அதனால மக்களே, நீங்க தான் சிந்திக்கணும். உங்களோட வருகின்ற அடுத்த சட்டசபை தேர்தல் 2026 சட்டசபை தேர்தலில் நல்ல மக்களுக்காக இது பேசுகின்ற, மக்களுக்காக உழைக்கின்ற நம்மளுடைய அண்ணன் சீமான் அவர்களுக்கு மக்கள் தான் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வர்ற இந்த தேர்தலில் அவங்களுக்கு வந்து வாக்களித்து அவருடைய முதலமைச்சர் பதவிக்கு அவரை வந்து கொண்டு வரத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு காணொலியை பார்த்து ரசித்து உங்களுடைய கமெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். கடவுள் மனிதனை படைத்தானா, மனிதன் கடவுளை படைத்தானா? ஜெயிப்பது யார், தோற்பது யார்? போட்டி நடக்குது பூமியிலே. மதங்களின் பெயரை சொல்லி சொல்லி மனுஷன் ஏமாத்துறான். படிச்சவனும் அதை நம்புறான், பாமரனும் இதை ரசிக்கிறான். எங்கே போகுது உலகமடா, ஏண்டா இனியும் கலகமடா? எங்கே போகுது உலகமடா, ஏண்டா இனியும் கலகமடா? கடவுள் மனிதனை படைத்தானா, மனிதன் கடவுளை படைத்தானா? ஜெயிப்பது யார், தோற்பது யார்? போட்டி நடக்குது பூமியிலே.